கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர் சந்திப்பில் மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பில் நவம்பர் 9ஆம் தேதி கோவையில் மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டப்பட்டிருப்பதாக அக்கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் கோவையில் தெரிவித்துள்ளனர். கடந்த 10-12 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தொழில்துறை தொடர்ந்து நலிவடைந்தே வந்த காரணத்தினாலும் பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் கோவை வருகை தரும் போதும் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் தாமதமின்றி செய்து தர வேண்டுகோள் வைக்கின்றோம். கோரிக்கை ஒண்ணுங்க, கடந்த 2022, 23, 24 என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக 2020 இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 12 கிலோவாட் மின் நுகர்வோருக்கு 3B இருந்து 3Aக்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம். 3. மின்சார வாரியத்தால் கடந்த 3 வருடத்தில் 457 உயர்த்தப்பட்ட 35லிருந்து 160 இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம். மின்சார எங்கள் தொழிற்சாலை மீது கூரை மேலைங்க வேயப்பட்டுள்ள சோலார் ரூப்டாப் சோலார்ல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நெட்வொர்க் கட்டணம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வசூல் பண்றாங்க. 81 பைசா வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த தடவை ஏற்றுறதுனால 81 பைசா வாங்குறாங்க. இதை முழுவதும் ரத்து செய்யணும். ஏன்னா நாங்கள் வங்கிகளை கடனை வாங்கிட்டு தான் நாங்கள் இதை ரூப்டாப் சோலார் போடுறோம். நாங்கள் விற்கிறது இல்லைங்க. இது என்ன பண்றோம்னா நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலையில உற்பத்தி பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டுங்க வரியை அரசுக்கு செலுத்துறோம். ஒவ்வொன்று எங்களுக்கு நஷ்டமா லாபமோ நாங்கள் அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றதுனால அரசு எங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வருவாயை தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்கன்னு கருதி இந்த நெட்வொர்க் சார்ஜ் தான் முழுசும் ரத்து பண்ணணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வெல்டிங் தொழிலுக்கு 15% கூடுதல் கட்டணங்க. ஏன்னா இன்னைக்கு யார் வேணா வெளிநாடுகள் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ இல்ல நம்ம உள்நாட்டில் இருக்க உள்மாநிலத்தில் இருக்கவங்க யார் வேணா நிறுவனம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனா அதுக்கு கேட்டு முதற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனைக்குமே வெண்டர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு இந்த 15%, அதாவது எங்களுக்கு எல்லாரும் என்ன கட்டணம் இருக்குதோ அதுக்கு மேல கூடுதலா 15% கட்டணம் விதிக்கிறாங்க. முதல்ல பழைய டைப் பாத்தீங்கன்னா வெல்டிங் மெஷின் வேறீங்க எடுத்தா வோல்டேஜ் டிராப் ஆகும். இப்போ இருக்கிறதா நவீன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வச்சு தயாரிக்கிறதுனால எந்தவித நஷ்டமும் மின்சார வாரியத்துக்கு இல்லாதனால இதை உடனடியாக 15% கூடுதலாக விதிக்கிறத ரத்து செய்யணும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோங்க. அடுத்தது 6 தொழில் வரிங்க, வணிக கட்டடங்களுக்குள் வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என பல்வேறு வரிகள் கடந்த 3-4 ஆண்டுகளில் பல்வேறு அதாவது 60% கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இந்த வரியை என்ன சூழ்நிலை கருதி ரத்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 20% உயர்த்தினாலும் கூட பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்ததுனால அதை முழுவதும் ரத்து செய்ய மாதிரி இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம். தொழிலாளர் அதே பாருங்க, தொழிலாளர் உடல் நலன் கருதிங்க, தொழில்துறை நலன் கருதி மதுக்கடைகள் நேரத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. மாலை நேரங்கள் மட்டும் கடைகள் சேர்ந்து குறிப்பிட்ட நேரம். என்னன்னா மது விலக்கு வேணும்னு சொல்லி மதுவே வேண்டாம்னு சொல்லி எல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிற காலத்துல உடனடியாக அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் பார்க்க கிட்டத்தட்ட வருஷம் வருவாய் கொடுக்குறது மதுக்கடைகளா இருக்கிறதுனால நாங்க இது தொழில்துறை சார்பா நாங்க எங்களோட வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு தொழிலாளர்களும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்டெமினாவோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களோட அவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதனால அரசு, ஏன்னா எந்த அரசு மேல நாங்க குற்றம் சொல்லலைங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள் நிறைய மாநிலங்கள்ல மதுகளை முற்றமா கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை இருக்கிறப்போ நம்ம மாநிலத்துல, ஏன்னா இது தொழில் மாநிலம்ங்க, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியுள்ள மாநிலம். அந்த மாநிலத்தோட தொழிலாளர்கள் நலன் கருதிங்க
கிட்டத்தட்ட நாங்கள் 8-9 லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து நாங்கள் கூட்டிட்டு வந்து இங்கே தொழில் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுருக்கு. அதனால நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் தொழில் கொடுக்கணும். நாங்கள் என்னன்னா தொழிலாளர்களோட உடல் நலம் நல்லா இருக்கணுங்கிறத தொழில் முனைவோர்கள் நாங்கள் விரும்புகிறவங்க. நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் என்னன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோட இதை கேட்டுக்கிறதுனால அரசு செவிசாய்த்து அந்த நேரத்தை குறைச்சி கொடுங்கிறத நாங்கள் இங்கே வேண்டுகோளை வைக்கிறோங்க. அடுத்தது தற்போது தமிழக அரசால் வழங்கக்கூடிய நீட்ஸுங்க முதல் தலைவருக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து SC ST பிரிவில் கொடுத்துருக்கிறதுனால பொதுவான பிரிவில் ஏற்கனவே இருக்க மற்ற பிரிவினர்களுக்கும் இதை வந்து முன்னெடுக்கணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் நல வாரியம்ங்க. இது வந்து இந்த நலவாரிய சிறு குறு இருந்தால் தான் அதை பற்றி எங்களோட கோரிக்கைகளை நேரடியாக கேட்கவும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நலவாரியம் அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தமிழக அரசு அதிக வேலைவாய்ப்பு இறங்கி MSI துறைக்கு பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடையில குறு சிறுக்கு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தனியா இல்லைங்க. பொது பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அதாவது 250 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர்றாங்க. அதனால 1 கோடி 50 லட்சம் அதே மாதிரி 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றக்கூடியவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையே கேட்டு செய்யணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்ங்க. இதெல்லாம் எங்களோட நீண்டகால கோரிக்கைங்க. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. எல்லாமே கார்பரேட்டுக்கு சாதாரணமாக இருக்கனால உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எங்களோட பருத்தியை இறக்குமதி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 11% வந்து வரி போடுறாங்க. அதே மாதிரி QCO குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு சொல்லிட்டு BIS சட்டம் போடுறதுனால எங்களால் பாலிஸ்டரையோ இல்லை விஸ்கோஸையோ நாங்கள் இறக்குமதி பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சட்டங்கள் போடுறதுனால அந்த தரச்சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இறக்குமதி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறதுனால என்னன்னா இங்கே இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே கார்பரேட் நிறுவனம் மட்டுமே பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச விலை விட கிட்டத்தட்ட 20-31% அதிக விலை கொடுத்து நாங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? அதனால அரசு நாங்கள் இதை வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா 2022 சொல்லிட்டு வரோங்க. 2021 ஒரு இந்த நடைமுறை பாலிஸ்டர் கொண்டு போடையிலையும் நாங்கள் இது கொண்டா 2022 QCO BI சட்டம் வரையிலையும் இது வந்து மிகப்பெரிய நலிவடையை செய்து விடும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வகைகளே நாங்கள் அரசு மத்திய மாநில அரசுகளிடம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டோம். பட் இன்னைக்கு வரைக்கும் செவிசாய்க்காதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் ஜவுளி வந்து இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த QCO BI சட்டம் தான் காரணம்ங்கிறது நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோங்க. அடுத்தது இது வந்து அரச குற்றம் சாட்டுறது எங்களோட வேலை அல்ல. தொழில் முனைவோர்கள் வந்து ஏற்கனவே இந்த 2021 திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்கள் நாங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கெனக அவங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிப்படி 33, 35, 45ங்க 151, 197, 201, 202, 204, 206, 209, 210, 216, 221, 222, 232 உள்ளபடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தாயுள்ளத்துடன் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்கிறோம்ங்க. தாயுள்ளத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். ஏன்னா